ஹாய் ஃப்ரெண்ட், பார்ட் 3 கடந்து வந்த பாதைகள். ஆம் சகோதரிகளே, முன்னாடி நாங்கள் இருந்தது பெரிய வீட்டில் இருந்தோம் வாடகையில். ஆனால் நாட்கள் கடினமானதுனால எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடாக நாங்கள் மாறிவிட்டோம். எங்கள் சகோதரர்கள் வேலைக்கு போக ஆரம்பித்தார்கள். வேலைக்கு போய் அவர்கள் படிப்பை விட்டு விட்டார்கள். வேலைக்கு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எங்களுக்கு சேர்த்து எங்களுக்கு ஏதாவது ஒவ்வொரு நாள் அவங்களுக்கு கிடைக்கிற டிப்ஸ், கிடைக்கிற பைசாவை எங்களுக்காக ஏதாவது ஆசையாக பப்ஸு, அல்வா ஏதாவது எங்களுக்கு சகோதரர் வாங்கிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு கூட வீடு, அந்த வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை கை குழந்தை வீட்டில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்க அம்மா வெளியே போயிட்டாங்க, அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த மண்ணெண்ணெய் விளக்கில் தீப்பட்டு அந்த கூடை எரிய ஆரம்பித்து விட்டது. அதை பார்த்து கொண்டிருந்த அக்கம் பக்கம் யாரும் அந்த கூடைக்குள் செல்லவில்லை. ஆனால் என் சகோதரர்களோ 2 பேரும் பார்த்து பயந்து டக்குன்னு அந்த வீட்டுக்குள் போய் அந்த சிறு குழந்தையை வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். இதை பார்த்து அநேக ஜனங்கள் எங்கள் சகோதரர்களை நல்லா பெருமையாக பாராட்டினார்கள். இப்படி என் சகோதரர்கள் ஊரில் நல்ல ஒரு பேர் இருந்தது. ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, என் சகோதரோட கூட படித்த 2 ஃப்ரெண்டுமார்கள் ரோட்டில் குடித்து கொண்டு சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள். என் சகோதரனோ போய் இப்படி பண்ணாதுங்க என்று சொல்லி அவங்க ஃப்ரெண்டை தடுத்தார்கள். ஆனால் அவர்கள் கேட்காமல் சண்டை போட்டு தீவிரமாக சண்டை போட்டு விட்டார்கள். அந்த நேரத்தில் போடும்போது போலீஸ்காரர்கள் வந்து என் சகோதரர் 2 பேரும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அடுத்த என் தகப்பனார் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்கள கூட்டு வரதுக்காக போயிருந்தாங்க. அப்போ போலீஸ்காரர் சொன்னார், இது உங்கள் பையனா, ஏன் இப்படி குடிச்சிட்டு ரோட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கான் என்று கேட்டார்கள். அதுக்கு என் தகப்பன்னு சொன்னார், இல்லை, என் பையன் ஒரு நாள் குடிக்க மாட்டார்கள். அவன் ஃப்ரெண்டு 2 பேர் குடித்து சண்டை போட்டு இருக்கும்போது அவன் கூடையிலிருந்து அவன் தடுத்திருந்தான். அதை நீங்கள் தெரியாமல் தப்பாக புரிந்து கொண்டு அவர்களையும் நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டீங்க சார் என்று சொல்லி அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அந்த போலீஸ்காரர் எங்கள் 2 சகோதரர்களையும் விட்டு விட்டார்கள்.